கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம் தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கு விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த நாட்களிலே யூத தேசத்திலே மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. அங்கு வசித்து வந்த எலிமெலேக்கு என்கிற மனிதனும் அவன் மனைவியாகிய நகோமியும் அவனுடைய 2 பிள்ளைகளும் கிலியோன் மக்லூன் என்கிற 2 பிள்ளைகளும் அந்த தேசத்திலே பஞ்சம் இருக்கிறதின் காரணமாக மோவாப் தேசத்திற்கு புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு போய் அங்கு தங்கினார்கள். போன உடனே மோவாப் தேசத்தில் வைத்து அங்கு எலிமெலேக்கு இறந்து போனான். இப்பொழுது நகோமிக்கு தன்னுடைய 2 மகன்கள் மாத்திரம் இருக்கிறார்கள், மக்லோன் கிலியோன். அவர்கள் சிறிது காலம் கழிந்த உடனே மோவாப் தேசத்திலே அவர்கள் பெண் கொள்கிறார்கள். அங்கு பெண் கொள்கிற பொழுது அவர்கள் பெண் கொண்டு அங்கு வசித்து வருகிறார்கள். அங்கு திருமணம் அவர்களுக்கு ஆகிவிட்டது. சிறிது நாட்கள் கழிந்த உடனே நகோமியின் 2 பிள்ளைகளும் அங்கு இறந்து போகிறார்கள். இப்பொழுது மருமக்கள் மாத்திரம் நகோமியோடு கூட இருக்கிறார்கள். அதிலே ஒருத்தியின் பெயர் ஓர்பாள், இன்னொருத்தியின் பெயர் ரூத். தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அளித்தார் என்று நகோமி கேள்விப்படுகிறார். யூத தேசத்திலே அங்கு பஞ்சம் தீர்ந்து விட்டது. தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அளித்தார் என்பதை நகோமி கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட புறப்பட்டு போகும்படியாக ஆயத்தப்படுகிறார். 2 பேரும் நகோமியும் அங்கு புறப்படும்படியாக ஆயத்தப்படும் பொழுது நகோமி தன்னுடைய மருமக்கள் ஓர்பாள் ரூத்தை பார்த்து, நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள், சந்தோஷம்தான். ஆனால் இனி என்னுடைய வயிற்றிலே உங்களுக்கு புருஷராக குழந்தைகள், அதாவது மகன்கள் பிறந்து அவர்கள் உங்களுக்கு புருஷராக ஆக வாய்ப்பே இல்லை. ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீ பார்த்து கொள்ளுங்கள், திரும்பி போய் அங்கே தங்கியிருங்கள் என்று தன்னுடைய மருமக்களோடு நகோமி சொல்லுகிறார். ஆனால் அதிலே மருமக்களோடு சொல்லுகிற பொழுது அதில் ஒருத்தி ஓர்பாள் சொல்லுகிறாள், சரி ஓகே என்று சொல்லிவிட்டு அழுது அவளை முத்தம் செய்துவிட்டு திரும்பி மோவாப் தேசத்துக்கு போய்விடுகிறாள். இன்னொருத்தியாகிய ரூத் மாத்திரம் என்ன சொல்லுகிறாள் என்று நாம் இங்கு கவனமாய் பார்க்க வேண்டியிருக்கிறது. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ரூத்தோடு நகோமி சொல்லுகிறாள், நீ போய்விடு மருமகளே. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன், அங்கேதான் நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். அவள் சொன்னாள், நான் உம்மை விட்டு நான் திரும்பி போவதில்லை, நீர் அதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்.
அவள் மோவாப் தேசத்திலே அவள் வாழ்ந்து வந்தாள். அந்நிய தேவர்களை அவள் பின்பற்றி வந்தாள். இப்பொழுது அவள் நகோமியை பின்பற்றி அவளோடு சேர்ந்து விட்டாள். இனி நான் வந்தால் உம்மோடு கூட மாத்திரம்தான், அங்கேதான் வருவேன், உம்மோடு கூட தான் வருவேன். நீர் எங்கு போனாலும் சரி, நீர் எங்கே போனாலும் சரி, உம்மை விட்டு நான் பிரிவதில்லை. உடனே கூடத்தான் நான் இருப்பேன். அது சொல்ல, நான் உம்மை விட்டு பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உறுதி உள்ள மனம், பின்வாங்கி போகாத ஒரு மனம். இனி நான் பழைய வழியிலேக்கு நான் போக விரும்பவில்லை. உம்மை பின்பற்றி நீர் போகும் இடத்திற்கு நான் வர விரும்புகிறேன். அதை குறித்து நீர் பேசவே வேண்டாம். மரணமே தவிர வேறொன்றும் நம்மை பிரிப்பதில்லை. உம்முடனே கூட தான் வரும் என்று உறுதியாய் பற்றி கொண்ட மனம். பிரியமானவர்களே, ரூத்தின் மனம் உறுதியுள்ள ஒரு மனமாய் இருந்தது. இனி நான் உம்மோடு கூடத்தான் வருவேன், உண்மைதான் பின்பற்றுவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் எந்த தேவனை பின்பற்றுகிறீரோ அந்த தேவனை தான் நான் பின்பற்றுவேன் என்கிற உறுதி உள்ள மனதை உடையவனாக இருந்தான். பிரியமானவர்களே, நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறான் என்று நாம் வாசிக்கும் பொழுது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? போத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. என்னை பிரிப்பவன் யார்? இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிற ஒரு உறுதி உள்ள மனம். பவுல் கலாத்தியரில் எழுதும்படி சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்காக சிலுவையிலே அறையப்பட்டு எனக்காக அன்பு கூர்ந்து என்னை அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நான் உயிர் வாழ்கிறேன். அவருடைய அன்பிலே தான் எனக்காக கல்வாரியிலே அடிக்கப்பட்டவர், எனக்காக என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக சிலுவையிலே தன்னைத்தானே தாழ்த்தினவர். அவர் எனக்கு செய்த அந்த நன்மைக்காக, என்னில் கூர்ந்த அன்புக்காக இனி நான் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, சொல்லுகிறார், இனி உயர்வாகட்டும் தாழ்வாகட்டும் எதுவாகட்டும், என்னுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்கிற உறுதி உள்ள மனம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? பிரியமானவர்களே, ரூத்திற்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தது. தன்னுடைய புருஷனார் இறந்து விட்டார். ஆனால் மாமியாகிய நகோமி சொல்லுவ, நீ அங்கே போ என்று சொன்ன பொழுதும் நகோமி விட்டு பிரியாமல் உறுதி உள்ள மனமுடையவளாய் அவளை பின்பற்றி போனாள் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவள், அதே போலதான் பவுல் சொல்லுகிறார், நான் பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, எகிப்து என்றால் பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்து என்னை பிரித்தெடுத்தார். எனக்காக கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டவர் எனக்காக இரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டார். என்னை வாழ்ந்தால் அவருக்காக மட்டுமே. அவர் என்னை
அன்பு கூர்ந்து எனக்காக சிலுவையிலே தன்னைத்தானே தாழ்த்தி அடிக்கப்பட்டார். அவர் சிலுவையில் சிந்திய இரத்தம் என்னை மீட்டுக் கொண்டது. இனி வாழ்ந்தால் அவருக்காகவே வாழ்வேன் என்கிற உறுதி உள்ள மனம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் ஏற்றுக்கொண்ட மனதை உடையவர்கள் கிறிஸ்துவின் அன்பிலே, அவர் நம்மில் கூர்ந்த அன்பு, அவர் சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தினார். இனி அவர் சிந்தின இரத்தம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டது. இனி அவரை உண்மையாய் நீங்கள் நேசிக்கிறவர்களாய் இருந்தால், உறுதியுள்ள மனதுடையவர்களாய், அவர் நம்மில் கூர்ந்த அன்பு எவ்வளவு பெரியது. உலகத்திலே மனிதனாய் வந்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களில் அன்பு கூர்ந்தார். நீங்களும் அவர் உங்களில் கூர்ந்த அன்பை நினைத்து, அதை நினைவு கூர்ந்து, அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு உறுதியுள்ள மனமுடையவர்களாய் இயேசுவை பின்பற்றி அவருடைய சீசர்களாய் இந்த உலகத்திலே வாழவும் தேவன் இந்த வசனங்களால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.